சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தானே அறிவில்ல உனக்கு? அறிவு இருக்கிறதுனாலதான் அந்த முட்டை பைய கட்ட தாலிய வேணான்னு சொல்ற. நீ இத தாலியா பாக்குற, நான் இத அந்த குடும்பத்தோட சுருக்கு கயிறா பாக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பையன் நீ யாருன்னு தெரியாம உனக்கு தாலி கட்டிட்டான். உனக்கு சான்ஸ்ன்னு சொன்னது அவன் இல்ல, உனக்கு அங்க கிடைக்க போற உரிமை. நீ யாரு? ஒரு அட்வொகேட். ஆனா இப்ப அந்த வீட்டோட மருமக. மீனாவுக்கு இருக்கிற அதே உரிமை உனக்கும் இருக்கு. இப்ப நீ சொன்னா அந்த குடும்பமே பூம்பு மாடு மாதிரி தலையாட்டும். ஆட்டலனா ஆட்டி வை. அது மட்டும் இல்லாம நீ அந்த நாட்டாமக்காரமாவோட மருமக. கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டனா அந்த வீடே உனக்கு அடிமை. இவ்வளவு நாளா அந்த மீனா உன்னை சாதாரணமா நினைச்சால, இப்ப உனக்கு அவ சர்வ சாதாரணம். எப்பேற்பட்ட விஷயம் உன் கைக்கு வரமா கிடைச்சிருக்கு, அதையும் தூக்கி எறியணும்னு நினைக்கிற? உன் தங்கச்சியோட நிலைமைக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அப்போ இந்த தாலி என்ன பண்றது? நீ நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அது உன் கழுத்திலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்போ நீ அந்த வீட்ல என்ன பண்ண போறியோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. போய் உன் வேலையை ஆரம்பி. நான் நினைச்சதை விட சுவாரஸ்யமா நிறைய நடக்குது. யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல அப்படி நடந்துருச்சு. எதுவும் பண்ண முடியல. உங்க பொண்ணு கோவத்துல புறப்பட்டு போனா. சரி, பேசி முடிங்க. போயிருக்கான்னு தெரியல. போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாப்ல. நீங்க வந்தீங்கன்னா இத பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆமா, இவர் யார்கிட்ட பேசுறாரு? மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா யோசிக்காம ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷனா? மாமாவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. என் மச்சாங்கிறதுக்காக தப்பதான் மன்னிக்க முடியாது. அத்தடி, இன்னும் அந்த பொண்ணு அங்க வரல. வந்தா எனக்கு உடனே போன் பண்ணுங்க. ஆஹா, என்னடா கூகுளு, நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கே. வந்துருங்க. ஐயோ, மாமனார் வேற வர்றாரா? போச்சு. அஞ்சலியோட அப்பா கிட்ட விவரத்தை சொல்லிருக்கேன். அவர் உடனடியா கிளம்பி வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வருத்தப்பட்டாரா? பின்ன வருத்தப்படாம இருப்பாரா? கரெக்ட் தான். எந்த அப்பனா இருந்தாலும் தான் பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறத பாக்கணுங்கிற ஆசை இல்லாம இருக்குமா? இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஒண்ணு அப்பா கிட்ட சொல்லாம பண்ணிக்கிறாங்க, இல்லனா பொண்ணு கிட்ட சம்மதம் கேட்காம தாலியா கட்டிடுறாங்க. இவர் நம்மள விட மாட்டார் போலயே. பெத்தவங்க பெரியவங்க கிட்ட அனுமதியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஆசீர்வாதமும் வாங்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாலும் அப்படியே விளங்கிடும். என்ன, அஞ்சலியோட அப்பா எனக்கு ரொம்ப பழக்கமானவர். என்ன நம்பிதான் அவர் பொண்ணை நம்ம வீட்டுல விட்டுட்டு போனாரு. எப்பவும் என்கிட்ட நல்ல மனசு விட்டு பேசுறவர். இப்ப மனசே இல்லாம பேசுறாரு. வேற ஏதாவது திட்டினாராங்க? இல்ல ரேவதி, திட்டி இருந்தா கூட பரவாயில்ல. விஷயத்த சொன்னதும் அந்த மனுஷனுக்கு பேச்சே வரல. அவரை விட இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. எல்லாம் இவனால வந்துச்சு. அத்தடி, இது கிளம்பிருச்சா? இவன் பண்ண காரியத்தால என் புள்ள யார்கிட்ட எல்லாம் அவமானப்பட்டு பேசிட்டு இருக்கான்னு பாரு. ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. இப்படி ஒரு கல்யாணம் உனக்கு தேவையாடா? தேவைன்னு தானே பண்ணிருக்கோம். இவ்வளவு நாளா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டு இருந்தேன்.
இனிமே இப்படி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. சரி விடு, அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிறோம். அப்படியே முழிக்கிறான் பாரு. பாட்டி தேவாங்க மாதிரி. என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்னங்க சொன்னாங்க? இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரலையா கஸ்தூரி? அப்பாடா. வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? என்ன பண்றது? ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்காத வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் வந்தா கண்டிப்பா ஒரு 4-5 வருஷம் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. உள்ள தூக்கி போடுவாங்களா? 4-5 வருஷம் ஜெயிலா? பின்ன நீ செஞ்ச வேலைக்கு உன்னையும் அந்த பொண்ணையும் நிக்க வச்சு ஆர்த்தி எடுப்பாங்கன்னு நினைச்சியா? கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உரின்னு உரிக்க போறாங்க பாரு. மாமா காப்பா. உன்னெல்லாம் 4-5 வருஷம் இல்லடா, ஒரு 10 வருஷமாவது உள்ள தள்ளணும். தம்பின்னு பாக்குறாளா? கல் நஞ்சக்காரி. கோயில்ல அத்தனை பேரு முன்னாடி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டியேடா. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். தோ அவன் ஒருத்தன் எங்க யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம பக்கத்து ஒரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணி எங்களை கேவலப்படுத்திட்டான். என்ன நம்ம பக்கம் திரும்புறாங்க? நீ இன்னைக்கு எங்க எல்லாரும் முன்னாடியும் விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி எங்களை ஊருக்குள்ள தலை காட்ட விடாம பண்ணிட்ட. அட விடுமா. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காதவளா இருந்தா கூட, பிடிக்காதவளா? ஏதோ அவ பாட்டுக்கு சொத்து கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு அங்க எங்கேயும் சுத்து திரிஞ்சிட்டு இருந்தா. அவளுக்கு தாலிய கட்டி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிட்டான் பாவி. பாவம், இப்ப அவ எங்க போனாலோ? ஆமால, 5 எங்க போயிருக்கான்? ஏங்க, அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலனா வேற எங்கங்க போயிருப்பா? அது எங்க போனுச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை ஊரை விட்டு போயிருப்பாளோ? ஊரை விட்டு போயிட்டாளா? அப்ப ஏன் இது? டேய் ராம், அப்பா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு பாக்கணும்பா. சரிப்பா, நான் போய் கணேசா, பார்த்துட்டு வந்துடுறேன். நீயும் அஞ்சலி எங்க இருக்கான்னு போய் தேடி பார்த்துட்டு வாடா. இருடா. இவன் மட்டும் போய் எங்கன்னு தேடுவான் கஸ்தூரி. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கும்? வீட்டுக்கு வருமோ வராதோ எதுவுமே சொல்லாம கோவமா போன பொண்ணை எங்கன்னு போய் தேடுவேன்? மாமா, நான் வேணா போய் அடி. கட்டும் கோவத்துல இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்? அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டான்னா? அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஜெயிலு தானா? ஐயோ. ஆமா கஸ்தூரி, எனக்கும் அந்த பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இவன் கல்யாணம் பண்ணா எவளா இருந்தாலும் அவ தப்பான முடிவை தான் எடுப்பா. ஏய் ஏக்கா, நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சீ, நீ செஞ்சது மட்டும் எங்களுக்கு என்ன குளு குளுன்னு இருக்குமா? மானம் கெட்டவனே, நீ செஞ்சது ஒன்னும் சாதாரண தப்பு இல்லடா. ஒரு பொண்ணு கழுத்துல அவ விருப்பம் இல்லாம தாலிய கட்டியிருக்க. அத தாங்கிக்க முடியாம இப்ப அவ அடுத்து என்ன பண்ண போறாளோன்னு தெரியாம நாங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம்.